எந்த நாட்டு குயிலின் கூட்டமும் பாடும் பாடல் கூக்கு, எந்த நாட்டு கிளிகள் பேச்சிலும் கொஞ்சம் மழலை உண்டு. ஜாதி என்ன கேட்டுவிட்டு தென்றல் நம்மை தொடுமா? தேசம் எது பார்த்துவிட்டு மண்ணில் மழை வரும். ஹாய்ங்க. இது வந்து வியாழக்கிழமை எடுத்த வீடியோ தான். வியாழக்கிழமை நவம்பர் 13 கொஞ்சம் ஈவினிங் கிட்ட ஆகுது. நாங்கள் வந்து மத்தியானம் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் தான் போயிட்டு வந்தோம். இப்போ ரீசன்ட் டேஸாக ஒரு 4 டைம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் போய் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டுருக்கோம். பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்காகவே வந்து அங்கே போயிட்டு வந்துடுறது. நம்ம வீட்டிலேருந்து பக்கம்லாம் இல்லை, அது ஒரு மணி நேரம் ட்ரைவ் பண்ணி போகணும். பட் இருந்தாலும் அங்கே நல்லா இருக்கே அப்படின்ட்டு தான் போகிறோம். நான் வாங்கின ஃப்ரூட்ஸ் வந்துட்டு ஆரஞ்சு, அப்புறம் இந்த சப்பாத்தி கல்லியோட ஃப்ரூட்டு, ராம்புட்டான், அவக்காடோ, வாழைப்பழம், கொய்யாப்பழம், மாதுளம்பழம், அப்புறம் இந்த டைம் வந்து தக்காளியும் பூண்டும் எக்ஸ்ட்ரா வாங்கினேன். பூண்டு வந்து ஹஸ்பண்ட் தான் வாங்க சொன்னாங்க. ஏன்னா பார்க்க நம்ம ஊர் மலைப்பூண்டு மாதிரி இருக்குது. ஸோ குழம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வாங்கினது. அங்கே வாங்குகிற ஆரஞ்சில் மட்டும்தான் சீடு இருக்கும். ஸோ அதனால தான் அங்கே வந்து ஆரஞ்சு வாங்குகிறோம். இங்கே நீங்கள் எவ்வளோ பெரிய கடையில் வாங்கினாலுமே வந்து சீட்லெஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ சீடோடு கொடுத்தோம் அப்படின்னா நல்லதுன்றதுனால தாங்க கொட்டையோடு இருக்கிற ஆரஞ்சு வந்து வாங்கினோம். ஆக்சுவலி அங்கே ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். அதுவும் சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் விலையை கேட்கவே கூடாது, ஏன்னா பல மடங்கு அதிகமாக இருக்கும். அதெல்லாம் வாங்க மாட்டேன். ஸோ எது ஓரளவு ரீசனபிளாக இருக்கோ, ஒரு மாதிரி ப்ரைஸ் இருக்கோ, அந்த ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் வாங்குவேன். அங்கே வந்து வெஜிடபிள்ஸில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் இருக்காது. இது தக்காளி இருக்கும், வெங்காயம் கூட நான் பார்த்ததில்ல, அப்புறம் கொத்தமல்லி இருக்கும், அப்புறம் எல்லா ஸ்பைசஸ் எல்லாமே இருக்கும் அங்கே. வேறு வந்து சில வெஜிடபிள்லாம் பேரே தெரில, ஒரு மாதிரி வித்தியாசமாலாம் சில வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தேன். பச்சை பட்டாணி போன டைம் அங்கே வாங்கிட்டு வந்தேன். ஒரு பெரிய ஜிப்லாக் நிறையா எனக்கு கொடுத்தாங்க. நான் அடிக்கடி போகிறதுனாலன்னு தெரில, விலை எனக்கு ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க அவங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து பச்சை பட்டாணி நிறைய வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். அதனால் இந்தியன் ஸ்டோரில் வந்து பச்சை பட்டாணி வாங்குறதே கிடையாது. ஹனி வேறு வாங்கியிருந்தோம். இதை பார்த்தோன்னா ஹஸ்பண்ட்க்கு ஆசை வந்துருச்சு, ஹனி வாங்கணும் அப்படின்னாரு. அதனால் சரி வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தோம். ரியல் ஹனியான்னு கேட்டோம். ஆமாம் ரியல் ஹனி தான் அப்படின்னு சொன்னாங்க. டேஸ்ட்டு கொடுப்பாங்க. நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸுமே டேஸ்ட் பார்த்து வாங்கிக்கலாம். சில பேர் வந்துட்டு இனிக்கிறத மட்டும்தான் கட் பண்ணி கொடுக்குறவங்களும் இருக்காங்க அங்கே ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில். ஆனால் சில பேர்லாம் ரொம்ப ஜென்யூனாக சூப்பராக பண்ணுவாங்க. சில ஒரு பொண்ணுலாம் இருப்பாப்புல, டீனேஜர் மாதிரி தான் இருக்கும் அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட கடையில் வந்து இந்த மாதுளம்பழம்லாம் வாங்கினோம் அப்படின்னா அது சொல்லும், கண்டிப்பாக இனிக்கும், நீங்கள் பயப்படாமல் வாங்கலாம் அப்படிங்கும். ஸோ அதே மாதிரியே வந்து அந்த பொண்ணு கடையில் ஒரு டைம் கூட புளிப்பாக நான் மாதுளம்பழம் வாங்கினதே இல்லை, ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து இந்த ஹனி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. அந்த தேன் அடை இருக்கு இல்லையா, அதோடையே தான் போட்டிருந்தாங்க. நான் பெருசாலாம் ஹனி ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் இந்த டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஹனியை ஊற வச்சு அப்பா வந்து கொடுப்பாங்க ரொம்ப சின்ன வயசில். பட் இப்போலாம் அது மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. அப்புறம் பசங்களுக்கு சளி பிடிச்சதுனா மட்டும் இந்த ஹனி, டர்மரிக் பவுடர், ஜிஞ்சர் ஜூஸு, பெப்பர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் இல்லையா, அதுக்காகவும் எனக்கு இந்த ஹனி வந்து தேவைப்படுது. நல்லா பழுத்ததெல்லாம் நான் வந்து ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். கொஞ்சம் காயாக இருக்கும் பாருங்கள், அது எல்லாத்தையுமே வந்து வெளியில் வச்சுட்டேன். அவக்காடெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க, அடுத்து ஃப்ரைடேவே பழுத்துருச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குனாங்க, ரொம்ப வித்தியாசம் தெரியுது அப்படின்னாங்க. ஏன்னா நான் ஒரு டைம் கூட ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் நாங்கள் வாங்கினதில்லை. அதனால் அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வந்து அவங்களுக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு, பசங்களுக்கு ஸ்கூலுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணணும். நிறைய பாத்திரம்லாம் இல்லை, ஏன்னா நான் டின்னர்லாம் முடிச்சுட்டு தான் கிளம்புனேன். ஸோ வந்து பாத்திரம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அங்கே போக முன்னாடியே வந்து இட்லிக்கு வந்து மாவு இல்லை, சுத்தமாக கிடையாது. மாவு அரைக்கிறதுக்காக ஊற வச்சுட்டு தான் போனேன். ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்கலாம் அப்படின்ட்டு. நான் வந்துட்டு 1 கப்பு உளுந்து, அப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தயம், இந்த ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஊற வச்சுருவேன். அதுக்கப்புறம் 4 கப்பு இட்லி அரிசி போட்டு ஊற வச்சுருவேன். ஆனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் ஜவ்வரிசியும் சேர்த்து போட்டு ஊற வச்சேன். ஏன்னா எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொன்னாங்க, இட்லி அரிசியோட ஜவ்வரிசி போட்டு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா இட்லி ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு. அதனால வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன்.
பழைய உளுந்து அப்படின்றதுனால வந்து 1 கப்பு போட்டேங்க. ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு அளவு. அதில் போட்ட உடனே வந்து எனக்கு இந்த பைரக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் தான் வந்து மாவையுமே தோண்டி வைப்பேன். இந்த பைரக்ஸில் 3/4 வாசிக்கு எனக்கு வந்து உளுந்தே வந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ உளுந்து வந்து வரும். நான் ஒரு சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஒரு கிளாஸ் வந்து எந்த கிளாஸில் வந்து நான் போடுறேனோ அந்த கிளாஸ்க்கு இந்த பெரிய கிளாஸ் அளவு வந்து ஐஸ் க்யூப் வந்து நைட்டே வச்சுருவேன். ஸோ அந்த ஐஸ் க்யூப் ஃபுல்லாக இதில் போட்டுருவேன். தண்ணியே ஊற்ற மாட்டேன். இதே வந்து மெல்ட் ஆகி உங்களுக்கு வந்துட்டு அது தண்ணி கொடுத்துரும். அப்புறம் அந்த கிரைண்டரோட லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வருங்க. எந்த ஒரு ஃபால்ட்டுமே கிரைண்டரில் வராது. எனக்கு இந்த கிரைண்டர் வாங்கி கரெக்டாக 11 வருஷம் ஆகுது. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் எனக்கு நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. நான் இங்கே தான் வந்து வாங்கினேன். யுஎஸில் தான் வந்து வாங்கினேன். இந்தியாவில் வந்து வாங்கலை. ஸோ அங்கே மாவெல்லாம் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் பாத்திரம் மட்டும் விளக்கி வச்சிடலாம், அப்படியே டிஷ்வாஷரையும் ஸ்டார்ட் பண்ணி விட்றலாம் அப்படின்ட்டு தான் ஃபுல்லாக பாத்திரத்தெல்லாம் விளக்கி முடிச்சிட்டேன். பசங்களுமே சாப்பிட்டாங்க. அவங்க வந்து வந்தோடனே ஸ்கூல் விட்டு வந்தோடனே சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் ரொம்பலாம் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. ஸ்நாக்ஸ் கூட ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. சம்டைம்ஸ் டிபெண்ட்ஸ் அது. சில சமயம் ஏதாவது அவளே ஷிபானியே பண்ணா அப்படின்னா 2 பேரும் சாப்பிட்டுப்பாங்க. சம்டைம் ரொம்ப ஒர்க் இருக்குன்னா ஷிபானி பண்ணவே மாட்டாள். ஸ்நாக்ஸாக சாப்பிடாம அப்படியேவும் இது பண்ணிடுவா. அவளுக்கு வந்து இந்த தோர்த்தியா சிப்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். சம்டைம் அது வீட்டில் இருந்தது அப்படின்னா அதை மட்டும் வந்து அவள் சாப்பிட்டுப்பா. எனக்கு வந்து கமெண்ட்ஸில் தான் வந்து இந்த வாட்டர் பாட்டிலையுமே டிஷ்வாஷரில் வைங்க, நல்லா க்ளீன் பண்ணிடும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ ரீசன்ட் டேஸாக எனக்கு ஞாபகம் இருக்கிறத பொறுத்து, சம்டைம் ஞாபகமே இருக்காது. ஞாபகம் இல்லைன்னா நான் வந்து வாட்டர் பாட்டிலை வந்து டிஷ்வாஷரில் வைக்க மாட்டேன். ஞாபகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து டிஷ்வாஷரில் எல்லாத்தையுமே லோட் பண்ணிடுவேன். இன்றைக்கி எனக்கு யோகா கிளாஸ் கிடையாது. ஸோ யோகா இல்லைன்னா எனக்கு ஒரு டே வந்து இந்த மாதிரி தாங்க போகும். ஈவினிங் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக தான் இருப்பேன். யோகாலாம் இருக்குது அப்படின்னா மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி இருக்கும். அலை என் காலை கீற்று நீதானே, கையில் தேநீரும் நீதானடி. எவ்வளோ உளுந்து வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3/4 வாசிக்கு வந்து உளுந்து வந்துருச்சு. நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்குறது, எப்படி வெயிட்டு குறைச்சிங்க, ஏன் குறைச்சிங்க அப்படின்லாம் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. நான் வந்து சஷ்டி இருந்தேன் இல்லையா, சஷ்டி விரதம் 6 நாள் சாப்பிடாமல் இருந்தேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு 48 நாள் வந்து இருந்தது ஹெல்த்தியாக இருந்தேன். ஸ்நாக்ஸ் சாப்பிடல, ஜங்க் சாப்பிடல, ஃப்ரை சாப்பிடல. நான் வந்து ஏர்லி டின்னர் தான், எப்போயுமே நான் ஏர்லி டின்னர் தான். ஃப்ரூட்ஸில் கூட ரொம்ப வெயிட் போடுற மாதிரி இருக்கும்ல, அந்த ஃப்ரூட்ஸ்லாம் தொடவே இல்லை. அதுலேயே எனக்கு ஓரளவு வெயிட் குறைஞ்சிருச்சு. அப்புறம் சஷ்டி விரதம் இருந்தேன் இல்லையா, அப்போ வந்து எனக்கு வெயிட்டு குறைஞ்சது, நல்லாவே குறைஞ்சிருச்சு. ஆனால் அது வந்து ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ்ன்னு சொல்ல மாட்டேங்க. ஏன்னா 6 நாள் சாப்பிடவே இல்லை. அப்படி இருந்தோன்னா நீங்கள் அதுக்கடுத்து சாப்பிட்றப்ப வெயிட் வந்து எந்த அளவுக்கு குறைஞ்சதோ அந்த அளவுக்கு போட ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம எப்பயுமே ஹெல்த்தியான ஒரு வழியை தான் சூஸ் பண்ணணும். இன்றைக்கி இப்போ ஆக்சுவலி நான் வெள்ளிக்கிழமை தான் வாய்ஸ் ஓவரே பண்ணுறேன். சனிக்கிழமை வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணிடுவேன். வெள்ளிக்கிழமை காலையில் நான் வந்து வெயிட்டு பார்த்தேன். என்னோடய வெயிட் வந்துட்டு எக்ஸாக்டாக 58 கிலோ இருந்தது. நான் அந்த இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா, அந்த ஜேர்னி 48 நாள் ஒரு ஜேர்னி ஆரம்பித்தேன் இல்லையா, செப்டம்பர் 1லேருந்தே நான் வந்து நான்வெஜ் கூட சாப்பிடல. அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். ஆகஸ்ட் எண்டு வந்து என்னோடய வெயிட் வந்து கரெக்டாக 65 இருந்தேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் வெயிட் பார்த்தேன். இன்றைக்கி வந்துட்டு என்னோடய வெயிட் கரெக்டாக 58 கேஜி. நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக தான் குறைச்சிருக்கேன். எனக்கு சில ஹெல்த் இஷ்யூலாம் இருக்குது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஹீல் பெயின். என்னோடய யோகா டீச்சர் அடிக்கடி சொல்லுவாங்க, வெயிட்டை குறைச்சிங்க அப்படின்னா ஹீல் பெயினில் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்ட்டு. ஆனால் அதை வந்து நான் வந்து இப்போ வெயிட் குறைஞ்சிருக்கேன் இல்லையா, இப்போ தான் அதை ஃபீல் பண்ணுறேன். முன்னாடியுமே இந்த ஹீல் பெயின் கண்டினியூஸாக இருக்காது. ஆனால் நின்றுட்டே இருந்தேன் அப்படின்னா ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் நின்றுட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக ஹீல் பெயின் வந்துடும். ஆனால் இப்போ அவ்வளோ நேரம் நின்னா கூட எனக்கு ஹீல் பெயின் வர்றதில்ல. ஏன்னா வெயிட்டு குறைஞ்சிட்டேன். உடம்பு பயங்கர அப்படியே லைட்டாக பூ மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வெயிட்டெல்லாம் குறைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ், வாக்கிங்காவது போக வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்க, இப்போ விளாகுள்ள நம்ம போகலாம். இதுக்கப்புறம் நான் வெயிட் லாஸ் பற்றி சொல்கிறேன். அடுத்த நாளைக்கு வந்து தட்டைப்பயிறு குழம்பு தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் தட்டைப்பயிரை ஃபுல்லாக வறுத்து வச்சுருவேன். நான் வந்து 1/2 கப்பும் அப்புறம் கையில் கொஞ்சமாக வந்து தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா ஒரு மாதிரி வாசம் வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜ் வரையில் நம்ம வறுத்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாளைக்கு வந்து குழம்பு பண்ணுறப்ப நம்ம வறுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா அதை உட்காந்து காலையில் வறுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆயிரும்.
அப்புறம் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஃப்ரைடே வந்து எதையும் இந்த தட்டைப்பயிறு அதெல்லாம் வறுத்து பண்ணக்கூடாது, முன்னாடி நாளே வறுத்து வச்சிரு அப்படிம்பாங்க. அதுவும் ஒரு ரீசன் தான். எனக்கு தட்டைப்பயிறு குழம்புக்கு வந்து புளி வேணும். ஸோ அதனால் புளியையுமே ஊற வச்சுட்டேன். இப்போ ரசம் வைக்கிறேன் அப்படின்னாலுமே புளி வந்து முன்னாடி நாளே ஊற வச்சுருவேன். எனக்கும் அவருக்கும் வந்து கவுனி அரிசி தான். பாரம்பரிய அரிசி எது நம்ம சமைச்சாலுமே முன்னாடி நாளே ஊற வச்சிடணும். நான் வந்து பாரம்பரிய அரிசி எப்படி சமைக்கணும் அப்படின்ட்டு தனியாக ஒரு வீடியோ ஒன்று வந்து லாங் வீடியோ ஒன்று போட்டிருக்கேங்க. அதோட லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் குக்கரில் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. குக்கர்லேயே வந்து எனக்கு ரைஸே பண்ண தெரியாது. எனக்கு ஒன்லி வடிக்க மட்டும்தான் தெரியும். நம்ம வெயிட்டு குறைச்சதை விட அதுக்கப்புறம் வெயிட்டை ஒன்று மெயின்டைன் பண்ணுவோம் பாருங்களேன், அதுதாங்க கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு மெயின்டெனன்ஸ்க்காக வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிட்டு ஆகணும். வெயிட் இன்னும் ஏறக்கூடாது அப்படின்னா. இன்னொன்று 35+ ஆனதுக்கப்புறம் வெயிட்டு குறைக்கிறது ரொம்ப ஹார்டாக இருக்குது. அதை நான் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுறேன், ஃபீலுமே பண்ணுறேன். ஏன்னா முன்னாடியெல்லாம் நான் அவ்வளோ வாக் பண்ணுவேன், அவ்வளோ ஜிம்மில் ஒர்க் அவுட்லாம் பண்ணுவேன், நல்லா சாப்பிட்டாலுமே எனக்கு வெயிட் போடாது. பட் இப்போலாம் அப்படி இல்லை. நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னா எவ்வளோ ஒர்க் அவுட் வாக்கிங்லாம் போனாலுமே வெயிட்டு போட்டுது. ஸோ அதனாலேயே வந்து இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு ஏஜும் ஆகுது இல்லையா, 38 வயசு ஆயிடுச்சு எனக்குலாம், 38 நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம பார்த்து தான் சாப்பிட்டாகணும். ஹெல்த் ரொம்ப முக்கியம். திரும்பி வரவே வராது ஒன்று அப்படின்னா உடம்பு மட்டும்தான். காசு பணம் எதுனாலும் நம்ம அடுத்து சம்பாரிச்சிடலாம். ஆனால் உடம்பு மட்டும் போயிடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளால் திரும்பி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். சில சமயம் கொண்டு வரவே முடியாதுங்க. நம்மளே செல்ஃப் டிசிப்ளினாக இருந்தோம் அப்படின்னா தான் ஓரளவு நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்க முடியும் நம்மளால். அடுப்பையுமே நைட்டு எப்போயும் க்ளீன் பண்ணிடுவேன். நம்ம அந்த அடுப்பு, அந்த அவன், அப்புறம் இந்த சிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா காலையில் அப்படியே கிச்சனை பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்குமா, நம்மளுமே வந்து வேலை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அன்னைக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுனால தாங்க எதுவுமே க்ளீனே பண்ணல. போட்டதை போட்டபடி போட்டு அப்படியே நான் வந்து கிளம்பி போயிட்டேன். ஆக்சுவலி வந்து இப்போ முன்னாடி நான் வந்து இங்கே வீடியோ எடுத்தேன் அப்படின்னா இருட்டாக இருக்கும். நிறைய பேர் சொன்னது, நீங்கள் வந்து ஒரு லைட் மாதிரி போடுங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த லைட்டுக்கு வந்துட்டு நம்ம சார்ஜ் போட்டோம் அப்படின்னாலே போதும். டெய்லி நைட்டு வந்து சார்ஜ் மட்டும் போட்டு விட்டுட்டு போயிடுவேன். எனக்கு அப்போ காலையில் ஃபுல் சார்ஜில் இருக்கும். இது வந்து மேலே ஒரு மேக்னெட் இருக்கும். ஸோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்து கீழே கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மேக்னெட்டை மட்டும் மூவே பண்ண முடியாதுங்க. எங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதே இடத்துல தான் இருக்கும். அந்த லைட்டை மட்டும் நீங்கள் கழட்டி சார்ஜ் வெளியில் கூட போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே அப்படியே ஒட்டி விட்டிங்கன்னா அப்படியே அழகாக சூப்பராக ஒட்டிக்கும். ஸோ எனக்குமே தூங்குகிற டைம் வந்துருச்சு. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 8:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒர்க் இருக்குது அப்படின்னாங்க. அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால் நான் சும்மா படுத்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க லைட் ஆஃப் பண்ணோன்னா எனக்கு ஒரு நல்ல தூக்கமே வந்து வரும். அது வரையிலும் கொஞ்சம் பிரண்டு படுத்துட்ருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தாங்க நடுங்கிக்கிட்டே வரேன். ஏன்னா அது ஏசி போடலைன்னா பசங்க தூங்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ஏசி வேணுங்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து ஏசி போட்டோம். இப்போ ஏசி போட்டதை விட டெம்பரேச்சர் கீழே போயிடுது. 69 இப்படி தான் இருக்குது. வீட்டுக்குள்ளேயே ரொம்ப குளிருது. நான் எந்திச்சோடனே ஏசியை வந்து ஆஃப் பண்ணிடுவேன். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஆஃப் பண்ணுவேன். ஏன்னா 4 தான் ஆகுது. இப்போயே ஆஃப் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், கதறிடுவா ஷிபானிலாம், வேர்க்குது அப்படின்ட்டு. எந்திச்சோடனே வேறு எந்த வேலையும் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு அடுப்பில் என்னென்னலாம் வைக்கணுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சு விட்ருவேன். அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடலாம். இப்போ வந்து தட்டைப்பயிரை தான் வந்து வேக வைக்க போகிறேன். இப்போ தட்டைப்பயிரை கொஞ்சம் தண்ணியை பிடிச்சிட்டு தட்டைப்பயிர் நம்ம வறுத்ததை ஃபுல்லாக உள்ளே போட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி அதையும் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டீங்க அப்படின்னா தட்டைப்பயிர் நல்லா வெந்துடும். நான் 4 மணிக்கு எந்திரிக்க மாட்டேன், 4:30க்கு தான் எந்திரிப்பேன். ஆனால் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுக்கிறோங்களா, கேமராவை அங்கங்கே வச்சு எடுக்கணும். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். அதனால தான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து நான் என்ன சமைக்க போகிறேன்னா தட்டைப்பயிர் குழம்பு. அதோட ரெசிபி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். புதுசாக வந்து எக்கு வச்சு ஒரு பெப்பர் மசாலா மாதிரி பண்ணேன். அதோட ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன்னா ஸோ எப்படி வரும் அப்படின்னு தெரில. அதனால தான் உங்களுக்கு நல்லா இருக்குன்னாரு இவர். ஸோ அதனால் ரெசிபியை வந்து அடுத்த டைம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அப்புறம் கோவக்காய் உருளைக்கிழங்கு வச்சு பொரியல் பயங்கரமாக வீட்டில் ஹிட் ஆயிடுச்சுங்க அந்த பொரியல். ஹஸ்பண்ட்க்கு வந்து எப்போ பார்த்தாலும் அதுதான் கேட்குறாரு. பாப்பா 2 பேருக்குமே வந்து வாழைப்பழம் ராகி போட்டு ஒரு பேன் கேக்கு,
ஸ்ட்ராபெரி அதுதான் இன்றைக்கி மெனு. இந்த பேன் கேக் வந்து நீங்கள் வாஃபிள்ஸாகவும் பண்ணிக்கலாம், பேன் கேக்காகவும் பண்ணிக்கலாம். இதோட ரெசிபியுமே நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோடய டாக்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் இயர்லி ஒன்ஸ் தான் செக்கப் அப்போ தான் அவங்களே பார்ப்பேன். எவ்வளோ நேரம் நின்று அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து பெர் டே இவ்வளோ நேரம் நிற்கிறேன் அப்படின்னா அவ்வளோ திட்டுவாங்க என்னைய. ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று எதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க, நீ வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கோ ஃப்ரிட்ஜில், இவ்வளோ நேரம்லாம் நிற்காத அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போல்லாம் சம்டைம் ரொம்ப முடியலனா குக் பண்ணியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், அடுத்த நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிட்டுப்போம். அந்த மாதிரிலாம் வந்து நிறையவே மாறிட்டேன், ஏன்னா நம்ம உடம்பு தான் முக்கியம் அப்படின்றதுனால. ரைஸ் வைக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து வச்சுட்டேன், ஏன்னா அது சூடாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ரைஸை ஃபுல்லாக உள்ளே போட்டுடலாம். கப்ஸ் எல்லாம் மேலே தான் வைப்பேன், 3 கப்பு தான், ஏன்னா இப்போ சும்மா சுடு தண்ணி தான் பசங்க அந்த கப்பில் குடிப்பாங்க, அதுக்காக தான் வந்து கப்பை ஃபுல்லாக வந்துட்டு அந்த மாதிரி மேலே வச்சுட்டேன். தண்ணி வந்து அவர் வந்து பிடிச்சிப்பார், அவர் வந்து ஒரு 5 மணி டு 5:30க்குள்ளே எழுப்பி விடு அப்படின்னு சொல்லுவார். அலாரம்லாம் வைக்க மாட்டார், நம்ம தான் போய் எழுப்பியே விடணும். ஷிபானி அலாம் வச்சு அவளை எழுந்துப்பா, ஸ்ருதியை போய் எழுப்பி விடணும், ஏன்னா அவளுமே வந்து கரெக்டாக சொல்லிடுவாள் 5:55 எழுப்பி விடுங்கம்மா அப்படின்னு. 6 மணிக்கு எழுந்துச்சி ஸ்டோரி புக் படிச்சுட்ருப்பா. இப்போ என்னன்னு தெரில, ஸ்டோரி புக் மேலே பயங்கர ஒரு ஈடுபாடு வந்துருச்சு, 24/7 ஸ்டோரி புக்காக தான் படிச்சுட்ருக்கா. அதனால் அவளை வந்து ஒரு 6 மணிக்கு முன்னாடி வந்து நான் எழுப்பி விடணும். இப்போ இன்ஸ்டாலேயாக இருக்கட்டும், யூடியூப்லேயா இருக்கட்டும், இந்த வெள்ளை சாதம், கலர் அரிசி, ப்ரௌன் ரைஸ்க்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரே கேலரி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேலரிலாம் ஒன்று தான், ஆனால் நீங்கள் பிளாக் ரைஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா பசி எடுக்காதுங்க, கொஞ்சம் வயிறு ஃபுல்லாக வச்சுக்கும். அதுவும் நிறைய ஃபைபர்லாம் நம்ம காய்கறிலாம் வச்சு சாப்பிட்றப்ப வயிறு வந்து நல்லா ஃபுல்லாக இருக்கும். 100 கிராம் கம்மியூண்டாக குட்டியூண்டாக கொஞ்சமாக ரைஸ் எடுத்திங்கனாலுமே உங்களுக்கு வந்து பசியெல்லாம் எடுக்காது. இந்த டயட்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிளாக் ரைஸ் சாப்பிட்லாம். ஆனால் என்ன, சில பேருக்கு பிடிக்காது, இந்த டைஜஷன் இஷ்யூலாம் வருமானலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. பட் எனக்கு ஒன்றும் வந்ததில்லை, இவருக்குமே ஒன்றும் வந்ததில்லை, அதனால் அதை பற்றி எனக்கு தெரியாது. தட்டைப்பயிறு வந்து நல்லா குக் ஆயிடுச்சு, 2 விசிலே சூப்பராக குக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதில் வந்து உப்பு, நம்ம சாம்பார் பொடி, நம்ம அம்மா அரைச்சி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த சாம்பார் பொடி, அந்த புளி, கொஞ்சமாக புளி தண்ணிங்க, அது மட்டும் போட்டு லைட்டாக கொதி வரும் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் வந்து நான் கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டேன். நேற்று வந்து தேங்காய் வெளியே வச்சேன் இல்லையா, அது வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சேன். ஸோ காலையில் வந்து அது நல்லா அந்த இதெல்லாம் போயிருக்கும், அந்த ஐஸ் மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் போயிடும். ஸோ போனதுக்கப்புறம் காலையில் வந்து அதை அரைச்சிடுவேன். எப்பயுமே நைட்டு வந்து இந்த மாதிரி தேங்காய் வெளியே எடுத்து வச்சுட்டு தான் போவேன். ஸோ அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் நீங்கள் உள்ளே ஊற்றிட்டு, அதுவும் லைட்டாக கொதிக்கும்ல, ஏன்னா தேங்காய் போட்டு ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாதும்பாங்க, ஆனால் அம்மாலாம் நல்லா கொதிக்க வைப்பாங்க. பட் நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க அப்படின்ட்டு. அதனால தான் இப்போ நானுமே வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன், தேங்காய்லாம் போட்டு. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துட வேண்டியது தான். எண்ணெய், கடுகு, உளுந்து, அப்புறம் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து ரெடி ஆயிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இந்த குழம்பு. நான் வந்துட்டுங்க வீக்லி ஒரு நாள் வந்து சீட் மீல் மாதிரி சாப்பிடுவேன். வீக்கெண்டில் என்னைக்காவது ஒரு நாள் வந்து எனக்கு பிடிச்ச ஐட்டத்தை சாப்பிட்டுப்பேன். சம்டைம் சனி ஞாயிறு 2 நாளுமே எனக்கு பிடிச்ச ஐட்டத்தை சாப்பிட்டுப்பேன். ஆனால் மண்டே டு ஃப்ரைடே கண்டிப்பாக கண்ட்ரோலாக இருக்க தான் பார்ப்பேன். இப்போ குளிர்காலமாக கண்ட்ரோலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஏன்னா குளிர்காலம் அப்படின்றப்ப நம்மளுக்கு ரொம்ப பசியை தூண்டிகிட்டே தான் இருக்கும். இதுவரையிலும் இன்றைக்கு வரையிலும் நான் வந்து கண்ட்ரோலாக தான் இருக்கேன். பட்டு ரொம்ப கண்ட்ரோல் மீறிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக எதாவது சாப்பிடுவேன். ஆனால் எதுனாலுமே 2 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றேன்னு நினச்சிருக்கேன். 2 மணிக்கு மேலே இந்த ஸ்வீட் சாப்பிட்றோம், அந்த பேக்கரி ஐட்டம்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கேன். ஏன்னா அந்த மத்தியானத்துக்கு மேலே சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு வெயிட் போட ரொம்ப ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் வெயிட்டு குறைக்கணும் அப்படின்னா மட்டனை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா மட்டன் சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிட் வந்து ரொம்ப தான் போடும். நான் டாக்டர்லாம் கிடையாது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக சில பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மென்டலி நம்ம ஃபஸ்ட்டு ரெடி ஆகணுங்க, அதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கலியே ரெடி ஆகணும். வெயிட் குறைக்கிறீங்க அப்படின்னா, இல்லை என்னால் என்ன பண்ணாலும் என்னால் முடியல அப்படின்னா ஒரு டயட்டிஷியனை சேர்ந்துருங்க காசு கொடுத்து. ஏன்னா ரிசர்ச்லேயே கண்டுபிடிச்சிருக்காங்க, நீங்கள் காசு கொடுத்து பண்ணீங்க அப்படின்னா தான் ப்ராப்பராக டிசிப்ளினாக பண்ணுவீங்க அப்படின்ட்டு.
இல்லைங்க நான் ஏதாவது சீட் பண்ணிடுறேங்க, ஏதாவது சாப்பிட்றேங்க, என்னால் முடியவே இல்லைங்க டயட் இருக்க வெயிட் குறைக்க அப்படின்னா, நீங்கள் தாராளமாக டயட்டிஷியன்கிட்ட வந்து காசு கொடுத்து சேர்ந்துடலாம். அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம வெயிட் குறைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம ஹெல்த்துக்கு அது நல்லா இருக்கா, நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பெயினோ இல்லைன்னா வந்து உடம்பு லைட்டாக இருக்கா அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து வெயிட் குறைக்கிறத பார்க்குறது வந்து ஒன்றும் தப்பே கிடையாது. அவங்களுக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கீன்வா கிச்சடி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு மட்டும்தான் கீன்வா கிச்சடி. பாப்பாவுக்கு இட்லி தான் கேட்டிருந்தா. எனக்கு வந்து இந்த தேங்காய் பால் மாதுளம்பழம்லாம் போட்டு ஒன்று பண்ணுவேன் இல்லையா, அதுதான் வந்து எனக்கு பண்ண போகிறேன். இப்போ கீன்வா கிச்சடி வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு அப்படின்னா நான் மத்தியானம் லஞ்சு கூட சாப்பிட்டுப்பேன், இல்லைனா டின்னருக்கு அதை அப்படியே சாப்பிட்டுப்பேன். இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து நம்ம லஞ்சுக்கு அவங்களுக்கும் பாப்பாங்களுக்கும் வந்து சமைச்சது. ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதனால் ஸ்ட்ராபெரி வந்து வச்சு விட்டாச்சு பிள்ளைங்களுக்கு. எனக்கு வந்து கமெண்ட்ஸில் டெய்லி வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்னோடய டாக்டருக்கு மெயில் அனுப்பி கேட்டேன், டெய்லி வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கக்கூடாதா அப்படின்ட்டு. அவங்க இல்லை நீ குடிக்கலாம் மீனா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இமெயிலெலாம் அனுப்பணும் அப்படின்னா இம்மீடியட்டாக ரிப்ளைலாம் பண்ண மாட்டாங்க, ஒரு 2-3 நாள் ஆகும். ஸோ அதுவரையும் நான் குடிக்கலை, நான் டெய்லி குடிக்க வேணான்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் நான் குடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி தான் ஃப்ளாக்ஸ் சீடும் டெய்லி சாப்பிடாதீங்க அப்படின்ட்டு எனக்கு ஒருத்தவங்க கமெண்ட்ஸை சொல்லியிருந்தாங்க. அதுவுமே வந்து டாக்டர்கிட்ட கேட்டேன். அவங்க வந்து இல்லை நீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க தான் சொன்னது, டாக்டர் தான் வந்து ஃப்ளாக்ஸ் சீடு, கருப்பு எள்ளு அதெல்லாம் போட்டு சாப்பிட டாக்டர் தான் சொன்னதேவும். ஸோ அதனால் வந்து ஒரு டைம் நம்ம டாக்டர்கிட்ட கேட்டுக்கிறது நல்லது இல்லையா, அதனால தான் நான் டாக்டர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பசங்களுக்கு வந்து லஞ்ச் பேக்கெல்லாம் ரெடி. நான் வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் குடித்தேன்னா 1 மணி நேரம் கழித்து தான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடுவேன். ஆனால் அவங்க வந்து இன்றைக்கி டைமே இல்லை, வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு இம்மீடியட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட உட்காந்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு தான் வெளியவே வந்தாங்க. என்னால் ஜூஸ்லாம் ரெடி பண்ணிட்டு போய் கொடுக்குற அளவுக்கு எனக்கு டைம் இப்போ வீட்லலாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரேக் விட்டுட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி டைம் இல்லாததுனால தான். சரிங்க, இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேங்க. நம்ம இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.